நிஜமா தான் சொல்றியா? நீங்க ஏன்ட்ட கேக்குறீங்களா? எனக்கு அந்த கற்ற தமிழ்னாலே ஃபர்ஸ்ட் எனக்கு அங்க நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றியா? அந்த ஒரு டைலாக் வந்து ஒரு இடத்துலயும் வரும், ஒன்னொன்னு வேற வேற டோன் வேற டோன்ல இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்க ஹீரோஸ் எல்லாம் குழப்பமான மனநிலை சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. அவரே சொன்னது. அதான் அவரே சொன்னது. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு நார்மல் பீப்புளோட மைண்ட் செட்டே அதான் நினைக்கிறேன். நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போறீங்க, பட் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் வரும். கெரியர் வைஸ் எல்லாமே இருக்கு, எல்லா விஷயத்துலையுமே இருக்கு. ஆனால் அந்த கற்ற தமிழில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஜீவாவோட கேரக்டர் வந்து நிறைய பேரோட பிரதிபலிப்பு. என்னன்னா யாரும் ஓப்பன் அப் பண்றது இல்லை, அது ஓப்பன் அப் பண்ணியிருக்கோம். நானும் படிச்சிருக்கேன், நானும் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு கிடைக்காத வாழ்க்கை இவனுக்கு கிடைச்சிருக்குது. டேய் நீலாம் வந்து ஒன்றுமே இல்லைடா, உனக்கு எப்படா இவ்வளோ சம்பளம்? அந்த சீன்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். உள்ளே போய் ஒரு இடத்துல போய் சண்டை போட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் உள்ளே போய் உட்கார முடியுது. ஃப்ரெண்டு உள்ளே கூட போய் உட்கார வச்சிருக்கேன். எவ்வளோடா சம்பளம்? இன்னைக்கு 1 லட்சம். என்னடா சொல்றேன்? அந்த ஆஃபீஸில் ஒரு ரியாக்ஷன் வரும். ஏங்க இவங்க சொல்கிறாங்க தெரியாதுங்க, உனக்கு லீவ் லெட்டர் எழுத தெரியாதுங்க. அது ஜீவா எக்ஸ்ட்ரீம். சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜீவா கெரியர்ல அந்த அளவுக்கு பயங்கரமான நடிப்பா வர்றதுக்கு அப்புறம்